மதுரை ஆதீனம் கிளப்பிவிட்ட புயலை நமது காவல்துறையினர் அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அடக்கிவிட்டார்கள். இல்லைனா இன்னைக்கு நம்ம இருக்க நிலைமையில் இந்த பகல்காம் பிரச்சனைக்கு அப்புறம் மக்கள் அனைவரும் கொதித்து போய் உள்ளார்கள். அதில் இவர் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி ஒரு பிரச்சனையை முன்பின் யோசிக்காமல் திட்டமிட்டே ஒரு சதியை கிளப்பி விட்டார்கள். அதை நினைச்சா இன்னைக்குமே இப்பொழுதும் நமது குலை நடுங்குகிறது. ஏன்னா சிசிடிவியோட ஃபுட்டேஜ் கிடைக்கலைன்னா இன்னைக்கு நமது தமிழ்நாடு மிகப்பெரிய கலவரத்துக்கு உள்ளாகி இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு குரல் தாங்க ஞாபகத்துக்கு வருது. உள்ளத்து பொய்யாமை ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளர். உள்ளம் அறிந்து பொய் சொல்லாத ஒருத்தன் உலகத்தில் உள்ள அனைவர் மனதிலும் நீங்கா இடம்பெற்றிருப்பான் அப்படிங்கிறது தான். யாரும் அவனை மறக்க மாட்டாங்க, அவனுடைய புகழை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதான் வள்ளுவனுடைய வாக்கு. தரங்கட்டத்தனமாக ஒரு பொய்யை பரப்பிவிட்ட இந்த ஆதீனத்தை பற்றி நம்ம என்ன சொல்றது? இது ஆதீனத்துக்கு மட்டுமல்ல, சில கட்சிக்காரங்களுக்கும் இது பொருந்தும். இந்த சிசிடிவி இதில் அவங்க என்னென்ன பொய் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்களே முதல்ல பார்த்துருங்க. மதுரையிலிருந்து காலையில் 5:30 மணிக்கு பூஜை முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம். உளுந்தூர்பேட்டையிலேருந்து இப்படி திரும்புகிற இடத்துல நாங்கள் கொஞ்சம் பேரடி கார்டன் வச்சுருக்காங்க. அதை இடிச்சுக்கிட்டு நடுவை ஒரு இடி இடிச்சோன்னு நில குழஞ்சு போயிட்டோம். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அதான் சொல்லிட்டேன்ல, சிசி கேமரா வச்சு அரசுக்கு தான் கண்டுபிடிக்கணும். தாடி சிசி கேமரா வச்சு அரசு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடு. எங்களை ஒரு கார் துரத்தி கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. துரத்தி கொண்டு வந்தது என்பது பொய். இரண்டாவது பொய், அந்த கார் பேரிக்காடை உடைத்து கொண்டு அதிவேகமாக எங்கள் மேல் மோதியது அப்படின்னு சொன்னாங்க. இது இரண்டாவது பொய். அதாவது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அந்த கார் பேரிக்காடில் மெதுவாக வளைஞ்சு வருது. இவர்கள் தான் நிறுத்தி இருக்க வேண்டும். இவர்கள் கார் வெகு ஸ்பீடாக போனதுனால அவன் சடன் பிரேக் போட்டு நிறுத்துறாங்க. அதாவது சைடில் வந்தவங்க சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்டாங்க. அவங்க கார் அங்கேயே நிற்கிது. இவர்களது காரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு 100-120 அடி தள்ளி போய் நிறுத்துகின்றார்கள். அடுத்ததாக இவர்கள் சொன்ன மூன்றாவது போய், அந்த கார் நிற்காம பறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் நிறுத்தி ஒருத்தர் இறங்கி என்ன இது முன்னாடி அடிபட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் டேஷ்போர்டு மற்ற வெளியில் பம்பர் கிம்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இவர்கள் காரை மெதுவாக திருப்பி கொண்டு போய் அவர்கள் கார் நிற்கும் அதே திசையில் நிறுத்துகின்றார்கள். சொன்னதில் ஒரே ஒரு உண்மை, அவர்கள் அந்த காரில் மற்றொரு காரில் வந்தவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சு தான் இவங்க தாடி குல்லான்னு சொன்னார்ல, திருப்பி அதை மிகவும் அழுத்தமாக இந்த சமயத்தில் சொல்வதற்கு இந்த மத பிரச்சனையை தூண்டுவதுதான் மெயின் காரணம். எங்கேயுமே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனால் இவர் என்ன சொன்னாரு, நான் சிவனுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, சந்தோஷம், மன்னிச்சு விட்டுட்டாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா இதை போய் அந்த சைவ சித்தாந்த மேடையில் பேசுறாரு. நல்ல வேலையாக நமது தமிழகம் காப்பாற்றப்பட்டது நமது காவல்துறையின் துரித நடவடிக்கையினால். அதைத்தான் சொல்லணும். சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு. எதையும் பேசுவதற்கு முன்பு ஆய்ந்து அறிந்து பேச வேண்டும். இந்து மக்கள் கட்சியோடைய சோலைக்கண்ணன் என்பவர் மிக அருமையாக சொல்லியிருந்தார். இவர் ஒரு பைத்தியங்க, இவரை முதல்ல அந்த ஆதீன பொறுப்பிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்ற உண்மையை இவர் போட்டு உடைத்து விட்டார். அவருக்கு மிக நன்றி, அதாவது தமிழக மக்கள் சார்பாக நன்றி. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து அனைவரும் பின்வாங்கியதற்கு பிறகும் 2 பேர் கடைசி வரைக்கும் முட்டு கொடுக்க பார்த்தாங்க. அதாவது நமது வானதி சீனிவாசன் அண்ட் தமிழிசை. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆதீனத்தின் பக்கமும் மற்ற பிஜேபியிலிருந்து அவருக்கு பின்பக்கம் குரல் கொடுத்த அனைவரும் ஒதுங்கி கொண்டார்கள். ஏன்னா அவருடைய புத்தி தெரிஞ்சு போச்சு. இப்படி ஆள்களையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒரு ஞாபகம் மட்டும் வருதுங்க. விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது.